காதலை சொல்வதற்கு தயங்கும் நபர்கள் யார்? பொதுவா நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். லவ் பண்ணுவாங்க. ஆனா அதை போய் அவங்களால எக்ஸ்போஸ் பண்ணி சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. சொல்றதுக்கே ரொம்ப தயங்குவாங்க, பயப்படுவாங்க. இது எதனால இந்த அமைப்பு இப்படி இருக்கு? அவங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, பொதுவா ஒரு ஜாதகத்துல புதன், கேது இல்லைன்னா சனி, புதன் இவங்க 2 பேர்கிட்டையும் புதன் ஒரு மாதிரி நெருங்கி க்ளோஸா போயிட்டாரு அப்படின்னா, சுத்தமா புதனுக்கு உண்டான அந்த பேச்சு, அந்த வெளிப்படுத்துதல் தன்மையே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய 2ஆம் அதிபதி, பேச்ச குறிக்கக்கூடிய 2ஆம் அதிபதி இவரு போய் கேதுவோட அமர்ந்தாலும், சனியோட அமர்ந்திருந்தாலும், அவங்களால தான் நினைச்ச அந்த காதலை வெளிக்கொண்டு வந்து அதை சொல்ல முடியாம திணறிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம். ஆனாலும் இதுலயும் லக்னம், லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னத்துல வேற ஏதாவது கிரகங்கள் தொடர்பு போட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமா பலன்கள்ல மாற்றம் இருக்கும். பொதுவா புதன், கேது, புதன், சனி இது இருந்துட்டாலே சொல்ற கூட ஒரு விஷயங்கள்ல முடக்கி உள்ளுக்குள்ள வச்சிருவாங்க இந்த பாவ கிரகம். சனியும் அப்படித்தான். நண்பர் தான் சனி, கேதுவும் நண்பர் தான் புதனுக்கு. ஆனாலும் அந்த பேச்சை முடக்கக்கூடிய தன்மைகள் இந்த 2 கிரகங்களுக்கும் நிச்சயமா உண்டு. ஒரு மந்த புத்தியை கொடுக்கிறது, ஒரு பேச்சை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு தன்மையை கொடுத்துரும். இதுல சுப கிரகங்களோட குரு, சுக்கிரன் இவங்களோட பார்வை இல்ல வளர்பறை சந்திரன் இந்த இதை பார்த்துட்டாரு, அந்த புதன் கேதுவோட இணைவு இல்ல புதன் சனியோட இணைவை பார்த்துட்டாரு அப்படின்னா இது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும்.